dream place Dubai போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹29,999 only. வணக்கம் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். பின்னாடி தெரியுற இந்த செட்டு தான் வந்து சரிகமப்பா சீசன் 4 செட். சரிகமப்பா சீசன் 4 எப்படி போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ இருக்க டைமில் வந்து ரியாலிட்டி ஷோஸ் ரியாலிட்டியாகவே இல்லை அப்படின்ற ஒரு டாப்பிக்கு நடுவில் இந்த ஷோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜட்ஜஸ். உண்மையிலே சொல்லணும்னா வந்து இந்த இன்டர்வியூக்காக தான் வந்து சரிகமப்பா சீசன் 4 நானே பார்க்க ஆரம்பித்தேன். பட் அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸையும் போய் நான் பார்க்குறதுக்கு அதே எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே தொடர்ந்து வாங்க, நம்ம செட்டுக்குள்ளே ஒரு லைவ் விசிட்டாகவே போகலாம். வியூவர்ஸ், நம்ம வந்து சரிகமப்பா செட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க பாடவும் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேரை பார்த்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க போகலாம். வீரபாண்டி அண்ணன் வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து கண்டக்டராக இருந்தவங்க எனக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெருமை சேர்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. உங்களோட லைஃப்பை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நேற்றே நான் பார்க்கும்போது சார் நம்மள இருந்து ஒருத்தர் இப்படி வராரு. கண்டிப்பா. அது எப்படின்னா இருக்கு மக்கள் கொடுக்குற அந்த அன்பு? மக்கள் கொடுக்குற அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஃபேமிலி தான். இப்போ வரைக்குமே அப்போலேருந்து இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நான் லாஸ்ட் வரைக்கும் என்னுடைய இசை பயணம் வந்து என்னுடைய ஆட்டோவிலே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த ஜீ தமிழ் சரிகமப்பா மேடை கிடைச்சிது. இந்த ஜீ தமிழ் சரிகமப்பா மேடை மூலியமாக மக்களுடைய மனசில் நான் நிறைய இடம் பிடிச்சிருக்கேன். மக்களுடைய சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னென்னா, நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து டிவியில் இன்னொருத்தவங்க பாடுறத பார்த்துருக்குறோம். இப்போ தன்னுடைய மகனே வந்து டிவியில் பாடுறான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்லேயும் சந்தோஷப்படுறாங்க, நம்ம ஊர்லேயும் பயங்கர சப்போர்ட்டு, நிறைய சந்தோஷப்படுறாங்க. அண்ணா நிச்சயமாக வந்து இப்போ நீங்கள் இந்த நிலைமைக்கு வரீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தோம், ஆட்டோ உங்க கூட ஆட்டோ ஓட்டுறவங்க தான் வந்து காசு கொடுத்து உங்களை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? ஆமாம், இப்போ ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆட்டோ ஓட்டும்போது ஒரு நாளைக்கு வெறும் 700 800 அப்படி தான் சம்பாதிக்க முடியும். விழுப்புரத்தில் ஆட்டோ அதிகமாகிடுச்சுன்றதுனால வருமானம் அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே எனக்கு ஜீ தமிழ் சேனல்லேருந்து கால் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ஒரு 15 நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அன்றைக்கி யோசிச்சது என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஓட்டியிருக்கிறது வெறும் 800 தானே ஓட்டியிருக்கிறோம். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த கட்டத்தில் எனக்கு என் கூட வண்டி ஓட்டுறவங்க தான் காசு கொடுத்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. அதெல்லாம் நினைக்கும் கேட்கறது ரொம்ப தேங்க்யூ. உங்களோட வெற்றி பயணம் வெற்றியாகவே இருக்கணும் அப்படின்னு நன்றி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து. நன்றி. இந்த செட்டில் வந்து உங்களை பிடிச்சி வச்சிருக்க காரணம் என்னன்னா, லஞ்ச் பிரேக் விடாமல் போகிறதுக்கு வந்து மக்கள் வந்து எல்லாருமே உங்கள் பாட்டை கேட்கணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்வேதானா யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, எப்படி இந்த சரிகமப்பால வந்தீங்க? ஓகே, ஸ்வேதானா யாரு அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் முதல்ல. ஸோ ஸ்வேதானா யாருன்றது தெரியாது இதுக்கு முன்னாடி. பட் எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்வேதா ஒரு சிங்கர் அப்படின்ற மாதிரி. அண்ட் அப்பா கூட நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய ப்ரோக்ராம்ஸ் போவேன். அப்பா கீபோர்ட் பிளேயர். ஸோ அவர் கூட நிறைய ப்ரோக்ராம் போயிட்டு ஸோ எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்வேதா இஸ் அ குட் சிங்கர் அப்படின்ட்டு. பட் அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் சரிகமப்பா. மெகா ஆடிஷன் வந்து அப்போது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்லாம் நடந்துச்சு. அண்ட் ஸ்வேதா மோகன் மேம் வந்து ரொம்ப என் பேரையே வச்சிருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக நல்லா பாடுவேன், ஸோ என்ன மாதிரி நீ ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு கமெண்ட்லாம் கொடுத்தது வாஸ் டோட்டலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரொம்ப பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அதிலிருந்து சரிகமப்பா இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் ரவுண்டுக்கு ரவுண்ட் வந்து பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சரிகமப்பால பாடுறீங்க, யாரும் பேர் சொல்ல மாட்டுறாங்க, சரிகமப்பால பாடுறீங்க தானே அப்படின்றாங்க. ஸோ பிராண்டிங்கே சரிகமப்பாவாக தான் இருக்குது, ஸ்வேதான்றது கூட தெரிய மாட்டேங்குது.
அதுக்கப்புறமா தான் உங்க பேரு ஸ்வேதா நானே அப்படின்ற நானே சொல்லிடுவேன், ஸ்வேதா கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மக்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த சீசன் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க சொல்லவே தேவையில்ல, கலக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ ஹம்மிங் பண்ணுவேன், அது உங்களுக்கு புரிஞ்சு நீங்க கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். அதை கண்டுபிடிச்சு இப்போ நீங்க பாட்டு பாடுங்க. ஓ, நீங்க ஹம் பண்றதை நான் பாட போறேன். வாவ், ஓகே. நான் ஹம் பண்றது எனக்கே புரியாது, ஆடியன்ஸ் புரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இவருக்கு பாட்டும் ஓகே, புரியுதா? புரியுது. ஆக்சுவலி இது ஏன் புரியுதுன்னா, இது மெகா ஆடிஷன்ல நான் பாடின பாட்டு அம்மாடி அம்மாடி. யா, அதை பார்த்தா நானும் இந்த உங்களுக்கு இந்த பாட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவேன். நல்லா நம்புற மாதிரி அங்கே இருக்கு. நம்புவாங்கங்க. பாடலாம். அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஹையோடி ஹையோடி மயங்கி மடியினில் பூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, இழந்ததை மீட்கவா, ஓ இரவலும் கேட்கவா, ஓ. செட் விசிட்ல அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட அர்ச்சனாக்காவை தான் பார்த்தோம். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். அண்ட் சரிகமாப்பா சீசன்னாலே வந்து நீங்க எல்லாமே இல்லை. அண்ட் இந்த சீசன் டச். எஸ், இந்த சீசன் வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான சீசனாக இருக்குது. நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது ஆஸ் வெல் அஸ் அவங்க டேலண்ட் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எப்படி இருக்குது? உண்மையை சொல்லட்டுமா, ஒவ்வொரு சீசன் நாங்கள் ஆரம்பித்த சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சீசனை பார்க்கும்பொழுது இந்த சீசன் சூப்பராக இருக்குது, இந்த சீசனோட டேலண்ட் வேறு மாதிரி இருக்குது, இந்த சீசனோடைய டேலண்ட்டோடைய லைஃப் ஸ்டோரிஸ் கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு நான் இதை ஒவ்வொரு சீசனும் கேட்டிருக்கேன். ஸோ ஒன் அமங் த மெனி பியூட்டிஃபுல் சீசன்ஸ் வீவ் டன் இதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்பைரிங் கதைகள், இன்ஸ்பைரிங் மனிதர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கும் இசை எப்படி அவங்கள ஹீல் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் சரிகமாப்பா பார்க்க கிடைக்குது. அண்ட் இதில் நமக்கு ஒரு ஹீலிங் ஆகுது இல்லை, ஏதோ ஒரு வகையில் நம்ம மனம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, அது இசை தான். ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட். இசையே தெரியாத இசை ரசிகராக மட்டும் இருக்கிறேன்னா இது ஒரு தொகுப்பாளினியாக இருக்கிறது ரொம்ப பெரிய பெருமை, பெரிய பாக்கியம் தான். கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் வந்து மக்கள் மத்தியிலையும் வந்து நம்மளை மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் வளர்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை தொகுத்து வழங்குறதுல எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும்? இட் இஸ் வெரி ஒரு பெரிய பெரிய ப்ரைட் எதில் இருக்குன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம எல்லாருமே நம்புகிறோம். இன்றைக்கி இந்த பிரச்சனை என் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை, இதை விட வாழ்க்கையில் வேறு யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது நம்ம எல்லாருமே நம்புவோம்ல. ஆனால் இவங்களுடைய கதைகளை பார்க்கும்பொழுது தான் நம்ம ஒரு ஸ்பேஸில் இருக்கும், வேர் இட் வில் கெட் பெட்டர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாக்கும். உன் பிரச்சனை பெருசா என் பிரச்சனை பெருசா அப்படின்னு சொல்கிறது சரிகமாப்பா கிடையாது. ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலுமே இசையால் அதை ஹீல் பண்ண முடியும். இசையினால இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமே சரிகமாப்பா அப்படின்றத ரொம்ப ஃபர்மாக பிலீவ் பண்ணுறோம். சரிகமாப்பா இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் மியூசிக் அண்ட் அ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் விகடனுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சரிகமாப்பா. உங்களுடைய அன்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. விகடனில் ஆக்சுவலி நானும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான், வருஷம் கரெக்டாக வந்துடுறேன் நான். பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் கண்ணா. குட் லக். தேங்க்யூ வெரி மச். வளமுருகன் அண்ணன் வணக்கம். வணக்கங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே இந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து உங்களோட குரல் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஒளியாக ஒழிச்சிட்டு இருக்கு. அது சந்தோஷங்க, எல்லாரும் நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்துங்க முதல்ல நடராஜா கோயிலில் என்ன ஐயா வித்வான் நாதஸ்வரம் வித்வான் மோகன் கிஷ்டில் மலையோரம் வீசுங்காத்த அந்த பாட்டை போட்டிருந்தாரு. நான் பாட சொல்லி என்னை பாட சொல்லி நீங்கள் நல்லா பாடுறீங்க பாலமுருகன், உங்களை ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன், யூடியூப்பில் போட்டு விட்றேன், நீங்கள் வெளியில் தெரிவிங்க, உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்கும்னு சொன்னாருங்க. சொன்ன பிறகு அப்புறம் அவரை போட்டு ஆமாம் வாய்ப்பு அமைஞ்சிடுங்க. அதுக்கு பிறகு ஆடிஷனில் நடத்த வந்தாங்க அங்கே சிதம்பரம் வீனிஸ் ஸ்கூலில் சிதம்பரத்தில் வந்து நடத்தினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஐயா பொன்னுமணி ஐயாவை பார்த்தோம் முதல்ல இங்கே இதில் ஆடிஷனில் நடத்துகிறவங்கள வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா வணக்கம் வாங்க, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாலமுருகன், நல்லா இருக்கீங்களா, உங்களை எப்போதும் நான் முன்னே இருந்தால் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், யூடியூப்பில் வந்தீங்க, உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க பொன்னுமணி. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறம் ஆடிஷனில் கலந்துக்கிட்ட பிறகு நல்லா செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க பாலமுருகன் அப்படின்னு சொன்னாருங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறம் தொடர்ந்து செலக்ட் பண்ணோம்,
தொடர்ந்து சலிட்டு இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு வெற்றி பாதையில போயிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ இந்த கேள்வியை கேட்கலாம்னா இந்த மக்கள் வந்து என்ன திட்டுவாங்க, உங்களை ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள்? காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா நெஞ்சம் அள்ளுகின்றதே உள்ளம் துள்ளுகின்றதே உங்கள் கடிதம் வந்ததா இன்பம் எங்கும் பொங்குமே உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலை வென்று வாழ்ந்திடும் இனிய சீதனம் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா காதல் கடிதம் வரைந்தா எனக்கு வந்ததே வந்ததே வசந்தம் வந்ததே. இப்போ நம்ம கூட வந்து தமிழ்நாட்டின் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்ற மாதிரி சௌமியா தான் இருக்காங்க. சௌமியா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சௌமியா, இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ என்னன்னா வந்து நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணணும், நம்மளோட துறை என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் போகணும் அப்படின்றது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்களா இப்போ இருக்கீங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தன்னோட இஷ்டப்பட்ட விஷயத்தை அடையணும் அப்படின்ட்டு இன்னுமே நிறைய கனவுகளை சுமந்துட்டு கிடைச்சதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு என் வேலையும் பிடிக்கும், பட் அதை விட எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணணுன்னு இங்கே வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் போவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களால் முடியும். எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணி அதை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நினைக்கிறீங்கன்னு இல்லை, அது நிச்சயமாக இங்கே நடந்துட்டுருக்கு. அண்ட் வந்து இப்போ இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் வந்து முன்னாடிலாம் உதாசீனப்படுத்தியிருப்பாங்களா, அவங்கள நீங்கள் மீட் பண்ணீங்களா? இல்லை, நான் இன்னும் வரைக்கும் மீட் பண்ணலை. பட் சீக்கிரம் மீட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. அது எப்படி சொல்கிறது, ஒருத்தரோட டேலண்ட் தான் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ஒருத்தரோட டேலண்ட் தான் வந்து பேசும். மற்றபடி அவங்களோட அப்பியரன்ஸோ அவங்களோட மற்ற விஷயங்கள்லாம் நத்திங். டேலண்ட் எப்போவுமே வேல்யூ பண்ணணும், அதுதான் நான் சொல்லுறேன். சமய ஊரில் இருக்கவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இப்போ? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போது என்னை வந்து நான் தாராபுரம் ஒரு ப்ரௌட் கேர்ள் அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கள் ஊர் வந்துட்டு எதுலேயுமே பெருசாக வெளியே வந்ததில்லை. திருப்பூர் அப்படின்றது பனியன் ஃபேமஸ் அந்த மாதிரி தெரியும். ஸோ தாராபுரம் வந்துட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்ஸ் இங்கே யாரும் வந்தது கிடையாது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாகேஷ் சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சவுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்திருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தட் நிறைய பேர் மீடியாவில் இருக்காங்க, பட் இந்த அளவுக்கு யாரும் ரீச் ஆகலை. ஸோ எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்காக எங்கள் ஊர் பொண்ணு அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த இன்டர்வியூ கூட தாராபுரம் வரைக்கும் இப்போ ரீச் ஆயிரும். தேங்க்யூ. தொடர்ந்து இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை என்ன பிளானில் இருக்கீங்க? இல்லை, நான் கண்டினியூ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. அவங்க வந்து எனக்கு எப்படி நீங்கள் போங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் என்னை என்கரேஜ் பண்ணி பெர்மிஷன் கொடுத்து எனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன், ஷுர். சௌமியா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாட்டு இப்போ எங்களுக்காக நீங்கள் பாடியாகணும். ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே, குயிலு கருங்குயிலு மாம மனக்குயிலு கோலம் போடும்
உள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரந்தான் உன்னை எண்ணி பொட்டு வச்சே ஓலப்பாய போட்டு வச்சே இஷ்டப்பட்ட ஆசமச்சா என்ன ஏனோ எங்க வச்சா. எஸ், நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் கார்த்திக் அவர் தான் இங்கே இருக்காரு. வணக்கம் கார்த்திக். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ், அதுவும் வந்து சிங்கிங் காம்படிஷன் நடந்ததே இல்லை. ஏடியாக இருந்து நம்ம கண்டஸ்டண்ட்டாக மாறின மொமெண்ட் வந்து இந்த தமிழ் இதில் ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அது எப்படி இருந்துச்சு ப்ரோ? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது வந்து அதான் நான் வந்து யாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறது கூட சரி இவங்கள மாதிரி நடந்துக்கலாம், பிஹேவ் பண்ணலாம், இல்லை எப்படி நம்ம வந்து அடுத்து மூவ் பண்ண போகிறோம் அப்படி எந்த ஐடியாவுமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒன்று நடந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு இது புதுசு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து நான் விபி சாருக்கு, ஜட்ஜஸ்க்கு, என்னோட டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் அது நான் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கான வேலையை பார்ப்போம்னு சொல்லி அப்புறம். உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே நீங்கள் ஆடிஷனில் பாட்டு பாட போகிறீங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு? சுத்தமாக ஐடியா. நான் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. நான் இப்போ ஸ்ரீலங்கா ஒரு ஆடிஷன் போகும்போது தான் வந்து கில்மிஷாவோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எப்பயுமே நாங்கள் எடுக்க மாட்டோம். ஒரு சீசன் ஃபுல்லாக இருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால சும்மா ஒரு பாடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ, அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து விபி சார் பார்த்துட்டு இங்கே ஆடிஷன் டைமில் இவன் நல்லா தானே பாடுறேன், இவன் நீங்கள் பாட வைங்க எப்படி இருக்குன்னு கேட்போன்னு சொல்லி ஆன் ஸ்பாட்டில் அது நடந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மிராக்கிள் தான். இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரில, இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு தெரில. ஸோ சம்திங் ஹேப்பன். பட் உங்களோட டஃப் சிச்சுவேஷன் என்னன்னா வந்து இந்த சீசனோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க, இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த காம்படிஷனை எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஐயோ மாட்டிக்கிட்டவே வந்து அப்படி ஒரு 2 வாரம் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இது வந்து நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை தாண்டி ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. இது எனக்கு வாய்ப்பு, இன்னொருத்தவனுக்கு வந்து அது ஒரு வாழ்க்கை. என் இடத்துல இன்னொருத்தவ இருந்திருக்கணும்ல ஆக்சுவலாக. நான் இல்லைன்னா இன்னொருத்தவன் செலக்ட் ஆகிருப்பேன். ஸோ வந்து அவனோட வாழ்க்கை. ஸோ நம்மளுக்கு அது வந்து அது ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்னு போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ ஒரு நிறைய பயம் இருக்குது, நிறைய பதட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எனக்கே தெரிஞ்சு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ரிஹர்சல் எல்லாத்தையுமே நல்லா பாடி ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அந்த நர்வஸில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஃபோக் ரவுண்டில் ஒரு நல்லா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் சொன்னாங்க. நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்கு. நிச்சயமாக அது நடக்கும். ஓகே வியூவர்ஸ், அடுத்து நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பாட்டு எங்களுக்காக. ஐயோ பாட்டு பாடினா என்ன பாட்டு பாடுறது தெரியலையே. ஆசை ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் இரு பனித்துளி, பூ மீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே, ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே, ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும், ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும். ஹாய் சரத், how are you? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரிகமாப்பா ஒரு ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் இருக்கீங்க. அண்ட் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பராக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஹவு இட் இஸ்? ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. லைக் அதெல்லாம் ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் வீட்லேயே இருந்து இப்போ வெளில வந்து இவ்வளோ விஷயத்த பார்க்குறேன் இல்லையா. ஸோ ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களோட லவ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குயா. உங்களோட மதர் மொமெண்ட் வந்து இங்கே எல்லாருமே வந்து சூப்பராக பார்த்தாங்க. அது எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு டச்சிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? நான் எதிர்பார்க்கல அவங்க நடுவில் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி வரலாம் அப்படின்னு நினச்சேன், பட் நடுவில் வருவாங்கன்னு தெரியாது. அங்கே கொஞ்சம் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன். மற்றபடி ஐ ஃபீல் ஸோ குட். அண்ட் நான் அவங்களுக்கு அந்த ப்ரௌட் மூமெண்ட் கிடச்சிதுங்கிறது நான் ரொம்ப இதுவாக நினைக்கிறேன். யா, உங்களுக்கு அடுத்த கட்டம் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஏதோ நினச்சிட்டு இருந்ததை கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இன்னும் போக போக அதுக்கான உழைப்பு போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சதோ இல்லை பண்ணணும்னு நினச்சதோ அவங்களுக்கு நான் ஹாப்பியாக இருந்தாலே போதும். அந்த மாதிரி என்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். யா. ஓகே சரத், நெக்ஸ்ட் வந்து உங்களோட சாங் கேட்கணும். அதுவும் வந்து நான் ஒரு ஃபேன், அதனால் வந்து நீராட்டும்
நேரத்தில் என் அன்னையாகின்றாய் வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய் என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலே. வாவ் சார், Thank you. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த டைம் அண்ட் Thank you ரொம்ப so much. கலக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து நீங்கள் ஃபைனலில் போய் கலக்கணும்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. Thank you, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் துபாய் போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 29,999 only. GT Holidays, India's #1 travel brand.